நம்ம யுகங்கள் பற்றி பேசுகிறோம். கலியுகம் பேசுகிறோம், சத்திய யுகம் பேசுகிறோம், துவாரப யுகம், வேறு 4 யுகம் பேசுகிறோம். இந்த 4 யுகமும் எங்கே இருக்குது, என்ன பண்ணுதுன்றதை நம்ம ஃப்ரீக்வன்சியோடு சொல்லலாம். பீட்டா ஃப்ரீக்வன்சியிலேருந்து சொல்கிறோம். பீட்டா ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம அப்போ எப்படி இருப்போம் சொல்கிறாங்க, நமக்கு புரியுது. கலியுகம் சொல்கிறப்போ அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுது. ஒவ்வொரு யுகமும் அந்த மாதிரி தான் டீப் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸை தான் அவங்க யுகங்களாக சொல்கிறாங்க. இந்த எல்லா யுகங்களும் நம்ம மைண்டில் மாறுது, நம்ம பிரெயினில் மாறுதுன்றது நமக்கு புரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன் நான். அதாவது ஈகோ சூப்பர் ஈகோன்னு இருக்குது. இதில் வாழறது, ஈகோவில் வாழறது, சூப்பர் ஈகோவில் வாழறது, இதுவுமே ஃப்ரீக்வன்சி. சூப்பர் ஈகோன்றது டீப் ஃப்ரீக்வன்சி, ஈகோன்றது நடுவில் இருக்க ஃப்ரீக்வன்சி. இது டீப் டெல்டா பீட்டா ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் பீட்டாலேருந்து ஆல்ஃபாவை நோக்கி வர்றது, ஆல்ஃபாவிலேருந்து தீட்டா மூலயமா டெல்டாக்கு வர்றது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பீடில் விஸ்டம் வேலை செய்கிற ஸ்பீடு, மனசு இல்லாதப்போ விஸ்டம் வேலை செய்கிற இடத்துக்கு வரோன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது ராதா கிருஷ்ணர் கூட சொல்லுவாங்க, கிருஷ்ணா ராதா இந்த சூப்பர் ஈகோ இருக்கிற இடம், தெய்வீக தன்மை இருக்கிற இடம், நம்ம இது கூட தான் கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறோம். ஆனால் நம்ம கர்மங்களில் நம்ம கூட எமோஷ்னலாக பேலன்ஸ் ஆகிருக்கும்போது ருக்மணி கூட கிருஷ்ணர், இது நம்ம ஆசைங்கள்லாம் கிருஷ்ணர் கூட சத்யபாமா, இந்த மாதிரி பல விதமான எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸு, பெருமை, ஆசை, பொறாமை, பல குணங்கள் கூட இணைஞ்சிருக்குது. இது கற்றறிவுன்னு வச்சுக்கலாம். இது கற்றறிவு, முற்றறிவு கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நமக்கு போகணுன்னு தெரிஞ்சாலும் இதெல்லாம் தாண்டி தான் இங்கே போக முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறது. இதை ஃபஸ்ட் லா ஆஃப் நியூட்டனோட ஃபஸ்ட் லா சொல்லலாம், இனர்ஷியா கூட. இது செகண்ட் லா கூட சொல்கிறோம், இது தேர்ட் லா கூட சொல்கிறோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி புரியறதுனால புரிஞ்சுக்கிறதுனால என்னென்னா, நியூட்டன் லா புரிஞ்சவங்களுக்கு, இல்லை இதை புரிஞ்சவங்களுக்கு, சமயத்தில் இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி புரிஞ்சவங்களுக்கு நியூட்டன் லாவும் புரியும். நியூட்டன் லா புரிஞ்சவங்களுக்கு சைக்காலஜியும் புரியும். ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சவங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஃபுல் நாலேஜ் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் ஒரு டொமைனில் இருந்து இன்னொரு டொமைனுக்கு. இந்த யுகங்கள் புரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி புரியும், ஃப்ரீக்வன்சி புரிஞ்சவங்களுக்கு யுகங்கள் புரியும். இது எமோஷன்ஸ் எல்லாருக்குமே புரியும். இந்த எமோஷன்ஸ் புரிஞ்சவங்களுக்கு, இந்த விஷயம் புரிகிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும்ன்றதை நான் இது மூலயமா சொல்ல விரும்புகிறேன். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி மூலயமா பிரெயின் நிறைய விஷயங்களை, நிறைய டேட்டாவை கொஞ்சம் நேரத்தில் ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சுக்கும். எங்கேருந்து வேணாலும் கனெக்ஷனை எடுத்துக்க தெரிஞ்சுக்கும். மனதில் தடைகள் கம்மியாகிறது இதை காட்டுது. உயிரின் ஓட்டம் சீராக ஓடுறது இதை காட்டுது. இப்போ புரியும் நம்புகிறேன். நன்றி.